ஆண் பெண் இருப்பாளருக்குமே உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வர எந்த இடத்துல கட்டிகள் இருந்தாலையும், அதாவது வெளியே தெரிகிற கட்டிகள் இருந்தாலையும், கண்ணுக்கு தெரியாத கட்டிகள் இருந்தாலையும் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கு, அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மருந்து, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த காணொலிக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா, ஆண் பெண் இருப்பாளருக்குமே உச்சந்தல உள்ளங்கால் வர இருக்கிற கட்டிகளுக்கு, அது கண்ணுக்கு தெரியுற கட்டியாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத இருக்கிற உள் கட்டியாக இருந்தாலும் சரி, அது சரி செய்யலாம்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் கொழுப்பு கட்டி, அதிலே நகரும் கட்டி, நகராத கட்டி இருக்குது, இல்லை மூளையில் கட்டி, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றில் கட்டி, இல்லைன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி, நார்க்கட்டி, இப்படி கட்டிகளை பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அந்த வகையான கட்டிகளையும் சரி பண்ணக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன மாதிரியான மருந்துகளையும் அதை எப்படி பயன்படுத்தணும்? நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்குங்க. பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். சமீபத்தில் போன வாரம் நம்மள்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 600 cc 600 cc அந்த அளவுக்கு இருக்குது. நார்மலாக வந்து 250 to 300 cc தான் இருக்கணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே 2 மடங்கு பெருசு பல்கி யூட்ரஸ். அவங்களுக்கு போன மாதம் கொடுத்து அந்த ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 300க்கு வந்துடுச்சு. இந்த காம்பினேஷனில் தான் நம்ம கொடுத்தோம், 300க்கு வந்துடுச்சு. அதனால் கட்டிகளுக்கு மட்டுமல்ல, கருப்பை வீக்கம், அதாவது பல்கி யூட்ரஸையும் சுருங்கும். அதே மாதிரி எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ், கருப்பையுடைய அந்த சுவர் தடிப்பு, அதையும் சரியான அளவுக்கு குறைக்குது. ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா குழந்தையின்மை வர பிரச்சனை வரும், பெயின் வரும், மாதவிடாயப்போ ரொம்ப வலி எடுக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்களுக்கு விரைவாதம்னு சொல்லுவோம். நம்ம அந்த வாதத்தினால ரொம்ப வீக்கம், நடக்கவே கஷ்டப்படுவாங்க, பேண்ட் போட முடியாது, ரொம்ப வீங்கி போய் பெருசாக இருக்கும். அதை எல்லாத்தையும் சரி பண்ணும், அதையும் சரி பண்ணுது. இதனால் என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு அந்த யூரினேஷன், அந்த உள்ள ப்ராஸ்டேட் கிளாண்டு பல்ஜ் ஆகிட்டு, அது பிளாடரை அழுத்திக்கிட்டு, மூத்திரப்பையை அழுத்திக்கிட்டு அப்பப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போவாங்க. பார்த்தா சக்கரெல்லாம் இருக்காது அவங்க, ஆனால் 1 மணி நேரம் ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் சரி பண்ணும். வெறும் கழலைக்கு மட்டும் இல்லை, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இது சரி பண்ணக்கூடியது. இது நம்ம யூகிமுனி சித்தர் வந்து சொன்ன வாதகாவியம் 1000ல் வரக்கூடிய ஃபார்முலா. அது இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு 80 வகையான குன்ம வியாதியை சரி பண்ணும். வயிறுல வரக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணும் இந்த கஷாயம். அதனால இது வந்து கழலைக்கு மட்டும் இல்லை, பொதுவாக யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஒரு கிளீனிங் தானே, நல்லா கிளீன் பண்ணும், தொப்பை குறையும். பெல்லி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தொப்பை குறையும். வெயிட்டு வந்து 4 கிலோலேருந்து 6 கிலோ மாதத்துக்கு ரெகுலராக எடுத்தாங்கன்னா மாதம் ஒரு 4-6 கிலோ வெயிட் லாஸ் ஆகும், வெயிட்டு குறையும். இது எப்படியா சாப்பிட்றது? இந்த கஷாயம் வந்து காலை மாலை வெறும் வயிற்றுல, காலையில் என்ன பண்ணுங்க, ஏன்னா கேஸ் விற்கிற விலைக்கு 2 வேளை கஷாயம் வச்சு குடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, ஒரு 300 ml தண்ணி, 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன்னா 10 கிராம் எடை போட்டு வச்சு எவர் சில்வர் பாத்திரத்தில் நல்லா சுண்ட காய்ச்சி 300 ml 100 ml சுருக்குங்க. சுருக்கி காய்ச்சி வடிகட்டுங்க. வடிகட்டிட்டு இருக்கிற அந்த 100 ml 50 ml காலையில் வெறும் வயிற்றுல குடிங்க. வெறும் வயிற்றுல இதை குடித்த பிறகு 1 மணி நேரம் கழிச்சு தான் எந்த ஆகாரமும் எடுக்கணும். அதுதான் முக்கியம். எல்லாரும் என்ன பண்றாங்க, இதை குடிச்சிட்டு 10 நிமிஷம் காலம் கழிச்சு போயிட்டு டிஃபன் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது கஷாயம் குடிச்சிங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு வேற எந்த ஆகாரமும் உள்ள போகக்கூடாது. டீயோ காஃபியோ உணவோ எதுவுமே எடுக்கக்கூடாது. காலையில குடிச்சிடுங்க. மீதி 50 ml எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அதை சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு லைட்டாக சூடு பண்ணி, வெதுன்னு கொதிக்க வைக்க வேண்டாம், லைட்டாக சூடு பண்ணி குடிச்சிடுங்க. இது 2 வேளை. இதை வந்து பார்த்தீங்கன்னா தேனில் சாப்பிட முடியும் அப்படின்னா, ஏன்னா சக்கரை நோயாளிகள் தேன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. சின்ன டப்பா தேனில் சாப்பிடணும். ஆமாம், இது வந்து 1/4 ஸ்பூனு கையில் கொட்டி தேனில் குழச்சி நாக்கில் படணும். அந்த ரகசியத்தை சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு கேப்சுலாக கொடுத்துருங்க, எனக்கு ஈஸியாக இருக்கும், போட்டு டப்புன்னு உள்ள முழுங்கிடுவேன்ட்டு. கேப்சூல்லாம் சாப்பிட்டீங்கன்னா 50% தான் வேலை செய்யும், எந்த மருந்தாக இருந்தாலும். அதே நீங்கள் கையில் குழச்சி நாக்கில் பட்டுதுன்னா, நாக்கில் உணர்வு நரம்புகள் பட்ட உடனே மூளையிலிருந்து சமிக்கை சிக்னல் போகும். வயிற்றுக்கு போன உடனே வயிற்றுல என்ன நடக்குதுன்னா, அதுக்கு உண்டான நொதிகள்,
என்சைம்ஸ் ஃபார்ம் ஆகும். ம். அப்போ மருந்துங்கிறது என்னன்னா முதல்ல உமிழ்நீருங்கிறது ஒரு காடி, ம். அது ஒரு மருந்து காடி. ம். உமிழ்நீரோட சேர்ந்து நாக்குல உணர்வு நரம்புகள்ல படணும், ம். சிக்னல் இங்கிருந்து போகணும் ம். உள்ள. அதுக்கு உண்டான திரவம் அந்த பொருள் வருதுன்ட்டு சிக்னல் போன உடனே அதுக்கு உண்டான என்சைம்ஸ் நொதி வரும். ம். இது உமிழ்நீரோட சேர்ந்தது உள்ள போன உடனே அதுல பட்டு ம். மூணாவதா ஒரு பொருள் உருவாகுது. அதுதான் உங்க நோயை தீர்க்கக்கூடிய மருந்து. இதுதான் ரகசியம். ம். கேப்சூல்ல போட்டு டப்புன்னு போட்டு உள்ள போச்சுன்னா ஒரு காலமும் வியாதி சரியாகாது. ம். 50% சரியாகலாம். ம். 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 அதனால அதிகபட்சம் கேப்சூல்ல கொடுத்தா கூட என்ன பண்ணுங்க, பிரிச்சு கையில கொட்டி ம். தேன் விட்டோ இல்லை வெண்ணெய் விட்டோ என்ன சொல்றாங்களோ மருத்துவர்கள் அதை குழைச்சி அனுபானத்தோட சேர்த்து நக்கி சாப்பிடுங்க. அல்லது வாயில கொட்டி, சூரணமாக இருந்தால் வாயில கொட்டி வெந்நீர் விட்டோ இல்லை அவங்க சொல்ற அனுபானம் விட்டோ நல்ல வாயிலேயே நாக்கில் படணும், கொதப்பி சாப்பிடுங்க. அப்போதான் சரியாகும். அது காலை மாலை இது சூரணம் வடிவில் இருக்கு. காலை மாலை 2 வேளை 1 கிராம் அளவு 1/4 ஸ்பூன் தேனில் குழைச்சி நக்கி சாப்பிடுங்க, சரியாயிடும். ஏனே, அதாவது இது எந்த வகையான கட்டியா இருந்தாலும் பல்கி யூட்ரஸா இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்து இந்த சித்த மருத்துவத்துல ஐயா கண்டுபிடிச்சிருக்காரு. உங்களுக்கும் சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சை இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளா சித்த மருத்துவம் சிறப்பான சிகிச்சை இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நாள்பட்ட கட்டிகளையும் மெல்ல 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 சரி செஞ்சிட முடியும். அதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்கு. அதனால இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் தகவல் வேணா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.